வெல்கம் பேக் மை சேனல். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னாக்கா, அளவு ப்ளவுஸ் போட்டு எப்படி நம்ம அளவு எடுக்கிறது மெஷர்மெண்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த மெஷர்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, ப்ளவுஸ் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட நல்லா இருக்கிற ப்ளவுஸு இப்போ ரீசெண்டாக தைச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ப்ளவுஸ் வாங்கிக்கிங்க. அப்போ தான் அவங்க எந்த ப்ராப்ளமும் சொல்ல மாட்டாங்க. பழையசாக எதனா ப்ளவுஸ் கொடுத்தாக்கா தயவுசெய்து வாங்காதீங்க, நல்லா இருக்கிற ப்ளவுஸ் வாங்குங்க. வாங்கிட்டு இந்த ப்ளவுஸை வந்து நம்ம நல்லா அயர்ன் பண்ணிவிடுங்க. அயர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுங்க. இழுத்து விட்டுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா, இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரையிலையும் நம்ம வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டு நம்ம எடுக்குவோம். சரிங்களா? ப்ளவுஸை வந்துட்டு நம்ம வந்து க்ளீனாக போட்டுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நல்லா இருக்கிற ப்ளவுஸாக வாங்கிக்கிங்க. சரிங்களா? இல்லைனா கஸ்டமர் நம்ம தைச்சி கொடுத்துட்ட பிறகு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் ஒரு தடவை கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்ன இது ரெண்டு சைடை வந்து நம்ம நல்லா இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரலையும் தான் நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டு எடுக்குவோம். சரிங்களா? அதுக்கு முன்ன வந்து நான் என்னென்ன நம்மளுக்கு மெஷர்மெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்கிறேன் பார்த்துங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட்டு, ஷோல்ட்ரு விட்த்து, நெக் விட்த்து, ஹார்மோல் ரவுண்டு, பேக் நெக்கு, பேக் லென்த்து, ஃப்ரண்ட் லென்த்து, ஹூக் பட்டி, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் விட்த்து, இவ்வளோ மெஷர்மெண்ட் தான் நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு தேவை. பாடி மெஷர்மெண்ட் ஆகட்டும், அளவு மெஷர்மெண்ட் ஆகட்டும், இப்படி தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்குவோம். சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்ட்ரு வரலையும் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஹார்மோல் வந்து இப்படி டவுன் ஆகக்கூடாது. சரிங்களா? மேலே தூக்கி விட்டுடுங்க. தூக்கி விட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரலையும் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். கரெக்டாக நல்லா தூக்கி விடுங்க. தூக்கி விட்டுட்டு நம்மளுக்கு மேலே நெக்கு அப்படி கிராஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து நல்லா இழுத்து விட்டுங்க. இழுத்து விட்டுட்டு எடுத்திங்களா, எனக்கு 20.5 அப்படின்னாக்கா 20.5 வந்திருக்கு. அதில் நம்ம 3 இன்ச்சு ஆட் பண்ணுவோம். எதுக்கு ஆட் பண்ணுவோன்னாக்கா, சப்போஸ் வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டாக்கா அவங்க தையல் பிரிக்க சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு எக்ஸ்ட்ராக்கு வந்து நம்ம வந்து 1.5 இன்ச்சு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு அந்த பக்கம் 1.5 இன்ச்சு விடுவோம். இப்போ வந்து பேக் லென்த்து பார்ப்போம். லென்த்து பார்க்கணுன்னாக்கா அந்த ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, அங்கே வச்சுங்க. அங்கே வச்சுட்டு அங்கேருந்து நம்ம வந்து நல்லா இழுத்து எடுக்கணும். ஆச்சுங்களா? ரொம்ப இழுக்கக்கூடாது. நார்மலாக அந்த துணி எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அவ்வளோ தூரம் நல்லா இழுத்து எடுத்துங்க. முக்கியத்தில் ஹைன் போட்டிருக்கணும், இல்லைனாக்கா மெஷர்மெண்ட் மாறும். 14 வந்திருக்கு எனக்கு லென்த்து. நம்ம வந்து நாளைக்கு கிளாஸில் வந்து பேப்பர் கட்டிங் பார்ப்போம். இந்த மெஷர்மெண்ட்டில் எங்கெங்கே மார்ஜினுக்கு எவ்வளோ ஆட் பண்ணுவோன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நெக்கு விடுத்து இப்போல்லாம் வந்து நிறைய அகல போடுவாங்க. நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டுங்க எவ்வளோ உங்களுக்கு விடுத்து வேணும்ன்ட்டு. இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்களா 6 இன்ச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் நம்ம வந்து லென்த்து எடுக்கணும். 6 இன்ச்சஸ் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டுங்க, ரொம்ப லோவாக ரொம்ப சின்னதாக போடுவீங்களா, இல்லை அகலமாக போடுவீங்களா கழுத்து அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுங்க. இது வந்து நம்ம ஷோல்ட்ரு விடுத்து இந்த சைடு 1/2 இன்ச்சு அந்த சைடு 1/2 இன்ச்சு நம்ம இப்போ நெக்கு ஃபோல்டு பண்ணி எடுக்குவோம். ஸ்லீவ் கிட்ட ஹார்மோலுக்கு 1/2 இன்ச்சு விடுவோம். நீங்கள் 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்கோ, நீங்கள் 1/4 இன்ச்சு தான் பிடிக்குவீங்கன்னா 1/4 இன்ச்சு விடுங்க. இப்போ வந்துட்டு ஹார்ம் ரவுண்டு நம்ம வந்து அக்கிள் ரவுண்டுன்னு சொல்லுவோம். இதை நீங்கள் அது வந்து நம்மளுக்கு இது வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண சொன்னால் நம்மளுக்கு இது தேவை. ஆச்சுங்களா? எனக்கு வந்து 10 வந்திருக்கு. உங்கள் ப்ளவுஸுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துங்க. நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதை பேப்பர் கட்டிங் போடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது இது வந்து ஹார்ம் ஹோல் மெஷர்மெண்ட். ஆச்சுங்களா? இந்த எட்ஜில் இங்கே தெரியுதுங்களா, இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன். 6.5 இன்ச்சு வருது. 6.5 வருது. ஆச்சுங்களா? 6.5 இன்ச்சு வருது. நம்ம இதுக்கு மார்ஜின்கெல்லாம் நம்ம செப்ரேட்டாக விடுவோம். நான் மார்ஜின் ஏதோ சீம் அலவன்ஸ் எதுவுமே நான் சேர்க்கல. நான் ஆக்சுவலி மெஷர்மெண்ட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து பேக் நெக் லென்த் எடுத்துக்கிறோம் பாருங்கள். நம்ம வந்து மேலே வந்து ஷோல்ட்ரு விட்டு தைப்போம் இல்லைங்களா, அதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கீழே வந்து கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி தைக்குவோம். அதுக்கு 1/2 இன்ச்சு விட்ருக்கோம். 8 இன்ச்சு எடுத்துங்க. அவங்க எவ்வளோ டெப்த் கேட்குறாங்களோ அவ்வளோ இன்ச்சு நீங்கள் விட்டுக்கலாம்.
அது நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும் பேக்குன்ட்டு. இப்போ வந்து வேஸ்ட்டு நம்மளுக்கு வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் அவ்வளோ தேவையில்லை. ஏன்னாக்கா நம்ம ஃப்ரண்ட்டுக்கு என்ன எடுக்கிறோமோ அதே தான் வேஸ்ட்டுக்கும் எடுக்குவோம். சப்போஸ் நீங்கள் எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க, கஸ்டமர் ப்ளவுஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும் உங்களுக்கு. 18 வந்துக்குது எனக்கு. இதுதான் பேக்கில் வந்து நம்ம லென்த்து மெஷர்மெண்ட் எடுக்கிறது. சரிங்களா? இப்போ வந்து ஸ்லீவோட லென்த்து பார்ப்போம். இங்கே 1/2 இன்ச்சு வந்து நம்ம பிடிச்சி தைக்குவோம். இங்கே 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்குவோம். கீழே ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்குவோம். டோட்டலாக 5.5 5.5 இன்ச்சு எனக்கு வந்திருக்கு. உங்களுதில் எவ்வளோ வந்துக்குதோ அது அவ்வளோ எழுதிக்குங்க. இப்போ வந்து ஸ்லீவ் விடுத்து வந்து எனக்கு 7.5 இன்ச்சு வந்துக்குது. 7.5 வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கோ அவ்வளோ எழுதிக்குங்க. இது வந்து இவ்வளோ தான் மெஷர்மெண்ட். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டு மெஷர்மெண்ட். சரிங்களா? நம்ம அளவு ப்ளவுஸில் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட கிளியராக கேட்டுங்க, உங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும், எது ஆல்ட்ரு வேணும், என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. இப்போது நம்ம வந்து பட்டி ஃப்ரண்ட்டில் வந்து கப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரணும். கப்பு இல்லைனாக்கா ஒரு மாதிரி ப்ளவுஸே வந்து ஒரு மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு லென்த்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு காட்டுற பாருங்க. நம்மளுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுனாக்கா ஃப்ரண்ட்டு லென்த்தில் தான் நம்ம எல்லாம் மிஸ்டேக் பண்ணுவோம். சரிங்களா? அந்த கப்பு வந்து கரெக்டாக வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு ஷேப்பும் கரெக்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த இடத்துலேருந்து வச்சு இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடுறது தேவையில்ல. அங்கே ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்தே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துங்க. இங்கே கீழே வந்து நம்ம டாட் லைன் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அது வரையிலும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். எனக்கு 12.5 வந்திருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே 1/2 இன்ச்சோ மேலே 1/2 இன்ச்சு, சாரி மேலே இல்லை, கீழே 1/2 இன்ச்சு நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டால் 13 இன்ச்சு நீங்கள் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். இதில் வந்து குள்ளமாக இருந்தீங்களாக்கா நீங்கள் வந்து 13 13 வந்து ஓகே. கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கோ அப்படியானாக்கா நீங்கள் வந்துட்டு 14 அப்படி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இது போகும். ஆச்சுங்களா? இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நெக்குக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கன்னாக்கா, எப்போயுமே ஊக்கு பட்டி மாட்டுவோம் இல்லைங்களா, அங்கே தைக்காதீங்க. ஊக்கு பட்டிக்கிட்ட தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் ஃப்ரண்ட்டு நெக்குக்கு. ஓகேங்களா? தாராளமாக எல்லாருக்கும் 6 வைக்கலாம். கொஞ்சம் டாலாக இருக்கிறவங்களுக்கு 6.5 7 அதை நீங்கள் கஸ்டமரை கேட்கணும். இது கூட ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு, ஷோல்ட்ரு, இது 3 வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி கொடுங்க. நீங்கள் பிகினர்ஸ்னால ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ரிலேஷனுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பர்ஃபெக்டாக தைக்க வரும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து நம்ம 1/4 இன்ச்சு மேலே விடுவோம். இங்கே 4 வருது, 4 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 4 இன்ச்சு எடுத்துங்க. இதில் 1/2 இன்ச்சு வந்து எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு எதுக்கு எடுக்கிறோன்னாக்கா, சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கும் இந்த கீழே டாட் பிடிக்கிறதுக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம எடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டியில் வந்து மேலே நீங்கள் 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுனா 1/4 இன்ச்சு பிடிங்க, 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுனா 1/2 இன்ச்சு பிடிங்க. உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சு நீங்கள் டாட் பிடிவீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் பிடிவீங்களோ அதை மட்டும் நீங்கள் பிடிங்க. இப்போ வந்து மேலே 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுங்களா, கீழே 1/2 இன்ச்சு, எனக்கு வந்து 2.25 இன்ச்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸுக்கான மெஷர்மெண்ட்டு. நாளைக்கு பேப்பர் கட்டிங் வரும். பேப்பர் கட்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க, வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் இன்னும் வேறு புரியல, எனக்கு வேறு மாதிரி கொடுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஹால்னு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.